ப்ரோ தீபா வெங்கட் அவர்கள் ஃபியூ வேர்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசுவோம் அப்படின்ட்டு நான் நினைக்கவே இல்லை. நம்ம வேலை வந்து ஸ்டுடியோவில் ஆரம்பித்து ஸ்டுடியோலேயே யூஸ்வலாக முடிஞ்சிடும். பட் இந்த மாதிரி ஒரு மேடையில் இவ்வளோ நட்சத்திரங்களோடு உட்காந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்ப ஐம் ஃபீலிங் வெரி வெரி கிரேட்ஃபுல். இங்கே நம்ம எல்லாருமே ஒருத்தரை பற்றி பேசுகிறோம், ஆனால் அவர் இங்கே இல்லை. குமார் ராஜா சார். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கான காரணம் வந்து அவர் தான். அட்லீஸ்ட் சண்முகராஜா சார் இவங்கெல்லாம் வந்து விஜய் சார்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நான் அவரோட ஒர்க் பண்ணது கிடையாது. பட் இந்த படத்தில் வந்து கட்ரினா மேம்க்கு வந்து வாய்ஸ் கொடுக்கறதுக்காக தான் வந்து அவர் வந்து ஸ்ரீராம் சார் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் ஒரு நாள் கால் பண்ணாங்க. ஸோ நான் டப்பிங் பண்ணுறதா மட்டும்தான் இருந்தது. பட் லொக்கேஷனில் வந்து அவங்களுக்கு அந்த வசனங்கள் வந்து கேட்டு கேட்டு அவங்க ஷார்ட்டுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி சில வாய்ஸ் நோட்ஸ் மாதிரி கொடுத்தோம். பட் அது ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த போர்ஷன்ஸ்க்கு வந்து டப் பண்ண பார்த்தோம். பொதுவாக நம்ம ஒரு வேறு மொழி படங்கள்லாம் டப் பண்ணுவோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு தெரியும், அந்த டயலாக்ஸ் வந்து இந்த மீட்டரில் ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம தமிழ் வசனங்களை வந்து தயார் பண்ணுவோம். பண்ணியிருக்கீங்க கேள்விப்பட்டேன். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஒரு படம் பண்ணுறப்ப வந்து எப்படி ஆர்டிஸ்டோட நெருக்கமாகிறது, அப்புறம் யூனிட்டோட எப்படி நெருக்கமாகிறதுன்றது தான் ஒரு முதல் இதாக இருக்கும். அந்த அடிப்படையில் வந்து தியாகராஜா குமாரராஜா சார் அவருக்கு நன்றி சொல்லணும். அவர் தான் என்னை சார்கிட்ட வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. அப்புறம் சார் வந்து ஒரு சார்ட்டில் வந்து பேசினாங்க. பேசிட்டு அப்புறம் எனக்கு என்ன ஒரு ஆறுதலாக இருந்தது, அவர் தமிழ் சார் வந்து தமிழ் அங்கே வந்து ஒரு வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு, அதனால் ஒரு நம்பிக்கையாக இருந்தது. அப்புறம் நடிகர்களை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா தோழர் விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், கவினா இருக்கட்டும், ராதிகா மேடம், இவங்க எல்லாருமே வந்து எனக்கு இவங்கெல்லாம் கூத்துப்பட்டறை மூலமாக ஒரு நெருக்கமான ஒரு உணர்வை ஏற்படுத்துவாங்க. ராதிகா மேடத்தோட நான் ஏற்கனவே ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். இவங்க மேடத்தோட எப்படி நான் இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்ற இருக்கு ஒரு யோசனையோடு போய் இவங்களோட கூட நடிக்கிறப்ப இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் மதுரைன்னு கேள்விப்பட்டோன்னா எங்கள் அம்மா வந்து உசிலம்பட்டி ஒரு ஸ்கூலில் தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சித்திர திருவிழா ஃபோட்டோலாம் காமிக்க ஆரம்பித்தாங்க. ஐய ரொம்ப இவங்க ரொம்ப நெருக்கமாக இருக்காங்களே, நம்ம ஏரியாவாக இருக்காங்களே அப்படின்ட்டு இவங்களோட எல்லாரோடையும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இதில் எனக்கு ரொம்ப என்னன்னா, இவங்க எல்லாம் கூத்துப்பட்டுற இப்போ சாரு பூஜா மேடத்தோட நான் ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் நான் படித்தப்ப எங்கள் ஃபேக்கல்ட்டியோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவோம், அங்கே இருக்கிற ஹிந்தி டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் அவங்களோட வேலை செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அருமையாக இருந்தது. சாரோட பதல் போர், அந்தாதுன் இந்த படங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமான படங்கள் இந்திய சினிமாவில். அந்த அடிப்படையில் அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் ஸ்பேஸை வந்து ரொம்ப பக்காவாக வந்து கிரியேட் பண்ணி வச்சுருவார். நீங்கள் அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட அலைகள் உணர்வு எப்படி இருக்குன்றது தெரியும். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என்னென்னா, அவர் தோழர் பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அவர் கிளாரிட்டி ஒரு மெச்சூரிட்டியோட எல்லாத்தையுமே டீல் பண்ணுவார். அவருக்கு ஒரு அனலிஸ்ட் மேடம், அவங்க ஒரு டீம் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ஃப்ரேம் முதற்கொண்டு எல்லாமே அவர் நடிக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அது அவர் நிறைய கேள்விகளோட விளக்கங்களோட வருவார். மேடம் வந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு மொமெண்ட்லையும் வந்து நிறுத்தி கேள்வி கேட்டு இவங்க ரெண்டு பேரும் கேட்குற கேள்விகள் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. இது இல்லாமல் வந்து சார் வந்து ஒவ்வொரு ஷாட்டும் ஓகே பண்ணுறதுக்கு முன்னாடி பூஜா மேடத்திட்ட கேட்பாரு, மது சார் கேமராமேன்கிட்ட கேட்பாரு, சவுண்டுக்கு இருக்கக்கூடிய அவரும் புனே ஃபிலிம் இன்ஸ்டியூட், அவங்க எல்லாமே புனே ஃபிலிம் இன்ஸ்டியூட், அவங்க எல்லாத்தையுமே கேட்டுட்டு எல்லாருக்கும் ஓகேன்றப்ப தான் அவர் ஓகே பண்ணுவார். ரொம்ப அதாவது எங்களுக்கு என்னன்னா, இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு இருந்தது. ஏன்னா மேடமோட ஆக்சென்ட் எல்லாமே வந்து ஒரு யூகே இதாக இருக்கும், எல்லாமே ஒரு இன்டர்நேஷனல் சர்வதேச ஒரு படம் மாதிரி இருக்கும். அப்புறம் சாரோட டைரக்டர் சாரோட ஒரு ஒரு அவர் வந்து எதையுமே ரொம்ப ரொம்ப சீரியஸாக ரொம்ப தலையில் தூக்கி வச்சுட்டு ரொம்ப பதட்டத்தோட அப்படிலாம் இருக்க மாட்டார், ரொம்ப கூலாக இருப்பார். அது வந்து எனக்கு என்னன்னா எங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரீடத்தை கொடுத்தது, ஒரு பெரிய சுதந்திரம். அதனால எப்படா கூப்பிடுவாங்க பாம்பேல இருந்து, எப்படா ஃபோன் வரும், எப்படா அடுத்த ஷூட்டிங் இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஓயாமல் தொந்தரவு பண்ணுறது எங்களுக்கு வந்து ஒன்று தீபா சப்போர்ட்டு, இன்னொன்று சரண் அங்கே இருக்கார், அவர் வந்து அசோசியேட் டைரக்டரு நம்ம தமிழ், அவர் இங்கேருந்து போயிருக்காரு சாருக்கு ஹெல்ப் பண்ண. சரண் தான் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுவார். எங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு படப்பிடிப்பு தளமாக இருந்தது உண்மையிலேயே படம். அதனால எனக்கு என்னன்னா, அந்த சுதந்திரம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயத்த நடிகனுக்கு பங்களிப்பு செய்யும். அது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது எல்லா விதத்துலையுமே, செட்டுக்கு வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி, ரொம்ப அருமையான ஒரு இதில் வந்து வேலை செஞ்சோம். அப்புறம் இந்த படம் சம்மந்தமாக, அந்த ஸ்கிரிப்ட் சம்மந்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாருக்கு என்ன ஒரு அப்ரோச் இருக்குன்னா, ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டு, ஒரு கருவை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு ஏஸ்தட்டிக்கலாக ஒரு ஜேர்னி வச்சுருக்காரு அவர். அதில் நிறைய திருப்பங்களோட அருமையான ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு ட்ராவல் பண்ணுவார்.
அதுக்குள்ளே பாத்திரங்கள்லாம் வந்துட்டு போகும். அந்த மாதிரி இந்த கதைக்கு வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயத்தை ஸ்கிரிப்டில் பண்ணியிருக்காரு. அதை நீங்கள் வந்து பொறுத்திருந்து பார்க்குறப்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். எனக்கு என்ன மகிழ்ச்சினா, இப்போ தோழர் இவங்க மேடம் காம்பினேஷனில் தமிழில் ஒரு படம் வருது. அப்புறம் ஸ்ரீராம் சார் வந்து தமிழில் படம் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் படமாக வந்து தமிழுக்கு டைரெக்டாக வருது. இது வந்து மிகப்பெரிய ஒரு இது உண்மையிலேயே வந்து பேன் இண்டியான்னு நம்ம நிறைய பேசுகிறோம். நிறைய ஹீரோஸ் வந்து சேர்ந்து பண்ணுறப்ப பேன் இண்டியா அப்படின்னு ஒரு மார்க்கெட்டை நோக்கி, ஒரு சந்தை பொருளாதாரத்தை நோக்கி போகுது. அந்த ஒரு 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 பாணி உருவாயிருக்கு. ஆனால் இது உண்மையிலேயே வந்து நான் வந்து ஒரு இந்திய அளவில் ஒரு பேன் இண்டியா ஒரு படமாக வந்து நான் வந்து இதை வந்து பார்க்குறேன். ரெண்டாவது இதில் வந்து என்னென்னா, அந்த சாரோட அப்ரோச்சு, அந்த டீம் மேடம் பூஜா மேடம், மது சார் இவங்களோட இது எப்படின்னா, ஒரு இன்டலெக்சுவல் இது இருக்கும் எல்லாத்துலேயுமே. வந்து மக்களுக்கு போகிறது எளிமையாக போய் சேரும். ஆனால் பின்புலத்தில் வந்து ஒரு ஒரு இன்டலெக்சுவல் அப்ரோச் வந்து ரொம்ப கனமாக இருக்கும். அது இவங்க 2 பேரும் அழகாக கேரி பண்ணிட்டு போனாங்க. இப்போ வேற ஹீரோ ஹீரோயினி பண்ணுறப்ப எப்படி அது இதாகும்னு எனக்கு தெரியல. இந்த டீம் வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு பின்புலத்தை, ஒரு ஒரு இன்டலெக்சுவல் பின்புலத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப வந்து ரொம்ப எளிமையாக, ஈஸியாக, அருமையாக வந்து அது வந்து போயிருந்துச்சு. ராதிகா மேடத்தை இந்த இடத்துல நினச்சிக்கிறேன். அவங்களும் ரொம்ப பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம சஞ்சய் ராவுத்தர் சார், அவங்க டிப்ஸ் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், மேட்ச் பாக்ஸ், அவங்க 2 பேர் சேர்ந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு படத்தை வந்து உருவாயிருக்கு. எல்லாரும் சார்பாகவும் நான் வந்து தமிழ் இதுக்கு வந்து ஸ்ரீராம் சார் வர்றதை நான் வந்து வெல்கம் பண்ணுறேன். எல்லாருக்குமே, கேத்ரினா மேடம் எல்லாருக்குமே நான் வந்து அவங்களை எல்லாத்தையும் வரவேற்று எல்லாருக்கும் நன்றி சொல்லி, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி சொல்லி, ஊடக நண்பர்களுக்கு இது ஒரு உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பொங்கல் விருந்தாக வந்து இருக்கும். சிறப்பாக நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களை நல்லபடியாக வந்து ஆசீர்வதித்து இது பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சார், சூப்பர். ரொம்ப அழகாக பேசியிருக்கீங்க. ஸோ ஒரு ஆக்டிங் இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு வந்த ஃபீல் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஆக்டிங் இன்ஸ்டியூட்லேருந்தே வந்தவர் என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். கவின் பாபு சார் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எனக்கு ஆக்சுவலாக இவ்வளோ சண்முகராஜாலாம் சொல்லிட்டப்ப என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் கை காலெலாம் உதறது. என்ன கொஞ்சம் விட்டு வச்சுருக்கேன், பார்த்துக்கிறேன். ஏற்கனவே ஸ்ரீராம் சொன்ன மாதிரியும், விஜய் சொன்ன மாதிரியும், அப்புறம் சண்முகராஜா சார் சொன்ன மாதிரியும், எங்கள் எல்லாருக்கும் அட்லீஸ்ட் நான் இங்கே வந்திருக்கிறதுக்கு டெஃபினட் ரீசன் வந்து குமார் ராஜா தான். குமார் ராஜா வந்து எனக்கு கூத்துப்பட்ட நாட்கள்லேருந்து தெரியும். அவர் ஸ்ரீராம் சார் கிட்ட சொல்லிட்டு தான் வந்து ஸ்ரீராம் சார் வந்து தேங்க்யூ சார் ஃபார் டேக்கிங் அ சான்ஸ் ஆன் மீ. என்னோடய ஒர்க் எதுவுமே பார்க்கல ஸ்ரீராம் சார். குமார் ராஜா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் வந்து இந்த படத்தில் என்னை காஸ்ட் பண்ணார். எனக்கு இவங்களோ சண்முகராஜாவோலாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கலை. நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். நான் நாடகத்துலேருந்து வர்றதுனால எனக்கு சினிமாவை ட்ரான்ஸ்ஃபர் மாறுறதுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஆனால் விஜய் இருக்கிறதுனால எனக்கு வந்து அது வந்து ஏதோ குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. தேங்க்யூ விஜி, அண்ட் ஆல்வேஸ் ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் இன்ஸ்பயர்ட் பை யூ. And I want to say something for Katrina. She could sense that I was a little bit nervous. So she did things in a very quiet way to protect me and also to assure me. Thank you for that, Katrina. So that helped me. Of course, சண்முகராஜா வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். இந்த மாதிரி கூத்துப்பட்டத்துலேருந்து நாங்கள் வந்து மதுரையில் போயிட்டு நாடகம்லாம் பண்ணியிருக்கோம் அமெரிக்கன் காலேஜில். அதனால் எனக்கு இவங்க கூடலாம் நடித்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஸ்ரீராம் சரோட ஃபேன் நான் இல்லை, இங்கே எல்லாருமே சொன்ன மாதிரி தான். பத்லாப்பூரெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி படத்தில் நம்ம நடிக்க மாட்டோமான்ற ஏக்கால்லாம் எனக்கு இருந்திருக்கு. அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். அண்ட் அடுத்தபடியாக ஒரு அருமையான லிரிசிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு படத்தை பற்றி சொல்லணும்னா நன்றி தான் சொல்லணும், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. என்கிட்ட சென்னை மாடலில் பாடல்கள் வந்து ஒரு 12 பாட்டு இளையராஜா அவர்களோடு இணைந்து பணியாற்றும் போது குமார் ராஜா தான் அதை இயக்குனார். அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது நிறைய அந்த ஒரு 12 பாட்டு ராஜா சாரோட எழுதிட்டு இருக்கும்போது டெய்லி தினசரி ஒரு வாரம் சந்தித்து பேசிகிட்டே இருந்தோம். நானும் ஒரு 2000 பாட்டு சினிமாவுக்கு எழுதியிருந்தா கூட குமார் ராஜாவுக்கு எழுதுகிற போது வேறு ஒரு அனுபவமாக அது இருந்தது. அது ஏன்னா அவர் எப்படி அதை வாங்கிக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாச்சு. அப்படி பேசிகிட்டே இருக்கும்பொழுது ஒரு ஹிந்தி படம் இருக்குது, அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டார். எனக்கு ஹிந்தி தெரியாதே அப்படின்னு சொன்னேன். இல்லை, தமிழ் படம் தான், தமிழ்லேயும் வருது, மெரி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்குனர் பேர் அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் வந்து பத்லாப்பூருக்கும் அந்தாதவனுக்கும் வந்து மிகப்பெரிய ரசிகன். அது வந்து நான் எத்தனை தடவை பார்த்துருப்பேன்னு சொல்ல முடியாது, அந்தளவு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அவரோட பணியாற்றணும் அப்படின்னாரு. அவருக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னா, அவர் தமிழ் நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அறிமுகப்படுத்தி வைத்தார். எல்லோரும் போலவே அவர் தான் எனக்கும் அறிமுகப்படுத்தினார்.
ஆனால் வழக்கமாக எழுதக்கூடிய ஒரு பாடல் முயற்சி இல்லை பாடல் பணி மாதிரி இந்த படத்தில் இருக்கல. அது என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி சண்முகராஜா அவர்கள் சொன்னது மாதிரி தான் மனநிலையாக வந்து இந்த படத்துக்கு தயார்படுத்துறது இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்ரீராம் சார் வந்து ரொம்ப சரியாக முதல்ல ஒரு முறை கூப்பிட்டு ஒரு 3 நாள் இந்த படத்தை மொத்தமாக எடுத்ததுக்கு பிறகு தான் இந்த பாடல்கள் எழுதணும். இது மொத்தமும் காட்டிட்டு இந்தந்த இடத்துல பாடல் வரலான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வரக்கூடிய இந்த பாடல் தமிழில் இதுக்கு முன்னாடி வேறு என்னென்ன சூழலாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தமிழில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வெற்றி பெற்ற பாடல்கள், சிறந்த பாடல்கள் அத்தனையும் அவர் யூடியூப்பில் சேவ் பண்ணி வச்சு அதெல்லாம் போட்டு காமிச்சு இப்படி இருக்கலாமா இப்படி இருக்கலாமான்னு காமிச்சார். அது வரைக்கும் டியூன் தெரியாது எனக்கு. அந்த டியூனை திருப்பி போட்டுட்டு இந்த பாட்டோடைய மாதிரி இந்த பாட்டை நாங்கள் வாங்கியிருக்கோம், இதுக்கு என்ன கருத்து சொல்லலாம், இந்த பாட்டுக்குள்ளே என்ன அர்த்தத்தை சொல்லலாம், நீங்கள் யோசிச்சுட்டு நம்ம எழுதிக்கலாம் அப்படின்ட்டார். எனக்கு இது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது, ரொம்ப ஸ்பேஸ் இருந்தது, நிறைய நேரம் இருந்தது. ஒரு பாட்டுக்குள்ளே வந்து ஒரு ஆய்வுபூர்வமாக எழுதுகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா உடனே ஒரு டியூன் கொடுப்பாங்க, அந்த சுச்சுவேஷன் சொல்லுவாங்க, அதை எழுதி வாங்கிக்குவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. அவர் நீங்கள் சொல்கிற மாதிரியே நமக்குள்ளே வந்து அந்த கதையையும் சூழலையும் கடத்திட்டு நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லிட்டார். அப்படி ஒவ்வொரு பாடலும் எழுதி அனுப்பும்போது சொல்கிற மாதிரி சரண் தான் மிகப்பெரிய உதவி புரிஞ்சார். ஏன்னா இந்த வரிகளை வந்து அவருக்கு தான் முதல்ல நான் அனுப்புவேன். அதை படிச்சுட்டு அவர் ரொம்ப அற்புதமாக விளக்கி ஸ்ரீராம் சார் சொல்லுவார். அதுக்கு பிறகு அதை இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சில சந்தேகங்கள் கேட்பாங்க. சந்தேகம் கேட்கும்போது தான் தெரியும், இது எளிதாக போய் சேராதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து திருப்பி மாற்றணும். அந்த மாதிரி மெட்டுக்கள் முழுக்க இந்தியில் தான் இருந்தது. ஆனால் எந்த பாட்டும் இந்தி மெட்டுக்கேற்ப எழுதப்படாமல் தமிழில் எழுதியே இசையமைத்தது மாதிரியான ஒரு சூழல் வந்து உருவாக்கின விதம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிட்டு சரி பாட்டெலாம் முடிஞ்சாச்சு நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி 4 பாட்டு எழுதி முடிச்சுட்டே இருந்தேன். இல்லை இனிமேல் தான் ரெக்கார்ட் பண்ண போகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உச்சரிப்பு உட்பட ரொம்ப கவனமாக பார்த்து ஒரு தமிழ் படத்திற்கு ஒரு தமிழ் படத்தை எப்படி கவனத்தோடு செய்வோமோ அது மாதிரி ஒரு சின்ன வார்த்தை கூட எப்படி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சொல்லுகிற பொழுது ஹிந்தி அவர் பேசுகிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டு கற்று ஒவ்வொன்றா பேசினார் சொன்னார்ல, அது மாதிரி அந்த பாட்டுக்கு அதை பாட வருகிற எல்லாருமே வந்து வேறு மொழிக்காரர்களாக இருந்தாலும் தமிழை ரொம்ப அச்சர சுத்தமாக பாட வைக்க வேண்டும்னு ரொம்ப விரும்பினார். அதில் ரொம்ப ஸ்ரீராம் சார் வந்து எடுத்துக்கிட்ட கவனம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இசையமைப்பாளர் பிரீத்தமுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். அங்கே பாடல் பதிவின் போது சில இந்திக்காக அமைக்கப்பட்டதில் வந்து சில இடங்களில் வந்து தமிழுக்கு மாற்று வரக்கூடிய சந்தகமாக சிலது இருந்தது. அப்போ உடனே எழுதி கொடுத்து அது மாதிரி பண்ணால் ரொம்ப ஆச்சரியகரமான அனுபவமாக வந்தது. எல்லாவற்றுக்கும் சேர்த்து வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க குமாரராஜாவுக்கு தான் சொல்லணும், அடுத்தபடியாக ஸ்ரீராம் சாருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சந்திப்பு இருந்தது. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை மும்பைக்கு போயிட்டு வந்தேன் நான். உண்மையிலேயே வந்து விஜய் சேதுபதிக்கு மக்கள் செல்வன் பட்டம் கொடுத்தவருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து அறையிலிருந்து ஒளிப்பதிவு கூடத்திற்கு அழைச்சிட்டு போகும்போதெல்லாம் ஒரு டிரைவர் வருவாங்க. இந்த வர டிரைவர் எல்லாமே வந்து யாரை பற்றி கேட்பாங்கன்னா, சார் மெட்ராஸ் சார், விஜய் சேதுபதி சார், ஹவுஸ் சார், நைஸ் சார் அப்படின்னு கேட்பாங்க. எங்களுக்கு இது புரியவே இல்லை. நான் அப்புறம் சரண் கேட்டேன், என்ன சரண் எல்லா டிரைவரும் வந்து விஜய் சேதுபதி பற்றி என்கிட்ட கேட்குறாங்க, நான் அவரை சந்திக்கவே இல்லை, அவர் எங்கே இருக்காருந்தார், இல்லை சார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. உண்மையிலேயே மக்கள் செல்வனாக தான் இருந்தார். போகிற இடத்துல எல்லாம் ஓரளவு தமிழ் தெரிஞ்ச உடனே விஜய் சேதுபதி பற்றி கேட்டாங்க. அப்புறம் தான் கேட்டேன் என்னப்பா விஷயம் அப்படின்னா, இல்லை சார் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் வரும்பொழுதும் காலையிலையும் சாயங்காலமும் அவங்களுக்கு 500 கொடுத்துருவாரு, அதனால் உண்மையான மக்கள் செல்வர் மக்கள் திலகம் மாதிரி அங்கே ஹிந்தியில் போய் வாழ்ந்து வந்தாருங்கிற செய்தி வந்து தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் வந்து அந்த டிரைவரை அனுப்பும் பொழுது என்கிட்ட கார்டில் பணமே இல்லைனாலும் போய் ஒரு ஏடிஎம்மில் எடுத்து போய் அந்த டிரைவருக்கு நான் ஒரு 500 கொடுத்துட்டு வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது என்பது வந்து விஜய் சேதுபதிக்கு நன்றி சொல்வோம். போகிற இடத்தில் நல்ல பேரை வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தை தாண்டி உள்ளன்போடு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கருணையும் அன்பையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த படம் அமைந்தது. எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் நன்றி. நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ கடைசியாக ஒரு ட்ரூலி டேலண்டட்